ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மணக்கஞ்சர நாயனார். மணக்கஞ்சர நாயனார். இந்த சிவத்தலத்துல போனீங்கன்னா சுற்றி பெயர் போட்டிருப்பாங்க. மணக்கஞ்ச நாயனார், யாக்கிய நாயனார், குசல நாயனார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவங்கள சுற்றி நீங்க அதை படிச்சாவே போதும். நாயன்மார்களை படிச்சாலே போதும். இந்த நாயன்மார்களுடைய சிறப்பு அந்த என்ன சொல்றேன்னா, நான் ஒரு படிக்காதவன், எதுவும் தெரியாத தப்பு தவறுந்த இறைவனுக்கு மனவிட்டு நம்ம சொன்னோம்னா அதுவே இதுவும். ஆனா எல்லாம் தெரிஞ்சிருந்து தவறுன்னு தெரிஞ்சிருந்து அந்த பெருமையை சொன்னா அது பின்னால நான் ஒன்று சொன்னா 10 என்னை சுற்றிக்கும், 10 பாவம் சுற்றிக்கும். அது என்ன போட்டு என்ன ஆற்றுன்னு தெரியாது. ஆனா 10ம் தவறாக இருந்து இறைவனுடைய பெருமையை சொல்லுன்னா எனக்கு 11வது காட்சி அவன் தருவான். இந்த நாயன்மாருடைய பெருமையை சொல்லும்போது இரவு நான் தூங்கும்போது அத்தனை நாயன்மாரும் என் கண்ணில் தென்படுறாங்க. தேரு ரதமும் இன்னும் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு காட்சி இரவில் கனவுல வந்து பார்த்தேன். அவோ நாயன்மாருடைய சிறப்பை நம்ம சொல்றதால இவங்கெல்லாம் நமக்கு ஒரு காட்சி கொடுக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் உண்மைதான், நிகரு. இறைவன் நேரில் வரமாட்டான், வந்தா காலம் உண்டு, வரமாட்டான். ஏன்னா இதனுடைய சிறப்பு என்ன, எதனால் இப்படியெல்லாம் யுகம் ஆடுதுன்னு நம்ம ஒன்றுனா சொல்லிட்டு வரோம் இந்த யூடியூப் சேனலு. இவர் மணக்கஞ்சர நாயனார். இவர் மணக்கஞ்சர நாயனார் காஞ்சனூர் என்னும் நகரம் சோழ நாட்டில் உள்ளது. இந்த ஊரிலே மணக்கஞ்சர் என்னும் சிவனடியார் வாழ்ந்து வந்தார். இவர் சிவனடியார்களுக்கெல்லாம் அமுதும் பொருளும் உணவும் தந்து மகிழ்வார். எப்பவுமே சரி, சிவடியார்கள்லாம் ஒரு கொடுக்கிற எடுத்துதான், எடுக்கிற மனம் வராது, கொடுக்கிற மனம் தான் இருக்கும். அதான் 63 ஆய்மார்களும் கொடுக்கிற மனம்தான். இறைவனே ஒரு இறக்க உடைய மனம், உடையத்துக்கே படியிறக்கும் பரமனானந்த் சொல்றோம். பரமானந்தா, பரமா ஆண்டவா, ஆனந்த தாண்டவா ஆடிக்கொண்டிருக்கும் பெருமான் கையிலேயும் ஆடுறான், வட கையிலேயும் ஆடுறான். அவன் ஆடல் நின்று போச்சுன்னா எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு கட்டம் ஆழகால விஷம், கொடிய விஷம் உலகத்துக்கு பிறகு உலகமே அழிஞ்சி போயிடும். ஆனால் ஒரு நவாப்பழம் மாதிரி உருட்டு இந்த தொண்டையில வச்சிருக்கான். ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை. பூமியை குலுக்க வேண்டாம், கடலை அனுப்ப வேண்டாம், ஆகாயத்தை இடி போட்டு பூமியை இது பண்ணான், பூமியை பரட்டி சாவடிக்க வேணாம், பூகமும் கொண்டாடுவானா. அந்த ஆழகால விஷத்தை காரி தூண் துப்புனானா போதும், உலகமே காலி. சின்ன உருண்டை தான், இது யாருக்கும் தெரியாது. எப்பேற்பட்ட ஒரு மகிமை. அதனால ஈசனை அழிக்க முடியாது, ஈசனுக்கிட்டையும் போக முடியாது. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ஒரு வல்லமை. அதான் ஜீவன். அனல், காற்று, கனல். ஆனால் உள்ள அனல் இருக்குது, கனல் இருக்குது, காற்று இருக்குது, எல்லாமே நம்மள்ட்ட உள்ள இருக்கு. நீர், நெருப்பு, காற்று, 3 உள்ள இருக்குதுல்ல. 3 யார்? அவன் தான். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடையவன் ஈசன். இந்த மணக்கஞ்சர நாயனார் இவர் சிவனடியார்களுக்கெல்லாம் அமுதூட்டு சிவபெருமையுடைய பெருமையை பாடிக்கொண்டு இருப்பார். தன் மகளுக்கு திருமணம் நிச்சயித்தம் பண்ணி நாளை காலையிலே திருமணம் நடக்க நிகழும். இந்த மணக்கஞ்சர நாயர் அந்த அம்மையாருடைய இவருடைய மகளுடைய கூந்தல் இடுப்பை தாண்டி இங்கே முழங்கால் வரைக்கும் வரும். தான் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடைய முடி. சிவபெருமான் எப்பேற்பட்டவர் சாதாரண நினைக்காதீங்க. ஒரு அடியார் போல் வேஷம் கொண்டு மணக்கஞ்சரை வீட்டுக்கு உள்ளே நுழைக்கிறார். ஐயா, ஒரு அடியாரே, நான் செய்த பாக்கியமே பெரும் பாக்கியம். பெண் இந்த நாளிலே, ஒரு நன்னாளிலே ஒரு அடியார் என் வீடு தேடி வந்து என் இல்லத்தை வந்தது ரொம்ப பெருமைப்படுகிறேன் அடியேனே என்றார். ஐயனே, என்ன அமுது சாப்பிடுகிறீர்கள்? நான் அமுது சாப்பிட வரவில்லை, எனக்கு உன்னுடைய மகளுடைய கூந்தல் இருந்தால் பஞ்சர் சாவடிக்கு எனக்கு உதவும். அதை நினைத்து நான் இங்கே ஒரு சிவன் ஆலயத்தில் செல்லும் போது மகளை பார்த்தேன். இந்த கூந்தலை பார்த்து எனக்கு பஞ்ச சாவடிக்கு வேணும் என்று மனம் நினைத்தது. அதனால் வந்தேன். உனக்கு மனம் இருந்தால் அந்த கூந்தலை தா, இல்லை என்றால் நான் வந்த வழியை பார்த்து போய்விடுகிறேன். அடியே, நான் இதுவரையும் ஒரு அடியார் கேட்டு நான் இல்லதே என்று இல்லை என்று சொன்னதே இல்லை. தன் மகளை கூப்பிட்டார். அப்பா என்று தன் மகள் வரும்போது, அடியார் காலிலே விழுந்து வணங்கம்மா அப்படி என்றார். அடியார் காலிலே விழுந்து வணங்கும் நேரத்திலே மறைத்திருந்த தன் அருவாளால், இந்த தொடப்பாருக்கு ஒரு அருவா ஒன்று இருக்கும், அந்த மாதிரி அருவா டக்குன்னு கூந்தலை பிடித்து சட்ட மொட்டமா அறுத்துட்டார்.
அறுத்த ஐயா அடியனே இந்தாங்க அப்படின்றார். எப்பேற்பட்ட வல்லமை! அடியாருக்கு அடியன் என்று அப்பேற்பட்ட ஒரு வல்லமை செய்தவர் தான் இந்த மணக்கஞ்ச நாயனாரின் திருப்பெருமையை இந்த பிடிபி சேனலிலே ரொம்ப விளக்கமாக சொல்கிறோம். இதை கேட்டு காதால் கேளுங்கள். இவருடைய பெயரை சொன்னாலே போதும், உங்கள் பாதம் பறந்து ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.